உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் அப்படின்னு இன்னைக்கு தேவன் உங்ககிட்ட சொல்கிறாங்க. சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருப்பேன், எல்லா நாளும் உங்களோடு கூட இருப்பேன் அப்படின்னு ஒரு அம்மா சொல்ல முடியுமா? ஒரு அப்பா சொல்ல முடியுமா? ஒரு கணவர் சொல்ல முடியுமா எல்லா நாட்களும் உங்க கூட இருப்பேன்னு? அதுக்கு உடம்புலாம் ஒத்துக்குமா? ஒரு மனைவி சொல்ல முடியுமா? பிள்ளைங்க சொல்ல முடியுமா? அந்த அளவுக்கு நம்ம மேலே அன்பாக கடைசி வரைக்கும் இருப்பாங்களா? ஆனால் இங்கே இயேசு என்ன சொல்கிறாரு? சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருப்பேன், இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் கவலைப்படாதீங்க. ஐயோ டவுட் வருதுங்க, இயேசு என் கூட இருக்கிறாரா இல்லையா? சகல நாட்களிலும் உங்களுடன் கூட இருப்பார். இந்த பூமிக்கு எவ்வளோ நாட்கள் ஆகுதுங்க? நீங்கள் இந்த பூமிக்கு வந்தீங்கள்ல, எத்தனை நாட்கள் ஆகுது உங்களுக்கு? அத்தனை நாட்களும் தேவன் உங்கள் கூட இருந்திருக்காரு. சகல நாட்களும் அவர் உங்களோடு இருப்பார். சரிங்களாங்க? இனிமேல் வருகின்ற நாட்கள்லையும் தேவன் உங்களோட கூட தான் இருப்பார். அதனால் கவலைப்படாதீங்க. சரிங்களா? ஒரு அம்மா ஒரு அப்பா எனக்கு இருந்திருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்க? என்னுடைய பிள்ளைங்க எல்லாரும் கல்யாணம் ஆகி போயிட்டாங்க. அப்போ இருக்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. என் இந்த ஃப்ரெண்டு இருக்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு, இப்போ அவன் இல்லை அப்படின்றீங்களே. அதனாலேயே என்ன நினைக்கிறாருன்னா, இயேசு சகல நாட்களையும் நான் உங்களுடன் கூட இருக்கிறேன், நான் ஒரு நாளும் உங்களை விட்டு விலக மாட்டேன், உங்களோடு கூடவே இருப்பேன் அப்படின்னு இயேசு உங்ககிட்ட சொல்கிறாங்க. எனக்குன்னு யார் இருக்கா? அதானே உங்கள் கவலை. எனக்குன்னு சொந்தமாக யார் இருக்கா? என்னோடு மட்டும்தான் இருக்கணும், என்கிட்ட நல்லா பேசணும், என்னை நல்லா கவனிக்கணும், நான் வெற்றி பெறணும்னு அதையே நினச்சி கவலைப்படணும், என்னை வெற்றி பெற வைக்கணும், என்னை முன்னேற்றம் வைக்கணும் அப்படின்னு எனக்கு ஒருத்தர் வேணுன்றீங்களா? அதுதான் இயேசு. அவர் தான் இயேசு. சரிங்களாங்க? உங்களுக்காக இருப்பார், உங்களுக்கு உண்மையாக இருப்பார். ஓகேங்களாங்க? நம்ம யாரையாவது ஃப்ரெண்ட் ஆக்கணும்னா அவங்க நம்மளுக்கு உண்மையாக இருந்தால் தான் நம்ம ஃப்ரெண்ட் ஆக்கிப்போம்ல. நம்ம இயேசு உங்ககிட்ட பேசிட்டு உங்களை பற்றி மற்றவங்ககிட்ட போட்டு கொடுக்க மாட்டார். உங்களுக்கு உண்மையாக தான் இருப்பார் எப்பொழுதும், கடைசி வரைக்கும் சகல நாட்களிலும் உங்களோடு கூட இருப்பார். அதனால் இந்த இயேசு எப்பொழுதும் எல்லா நாட்களிலும் உங்களோடு இருப்பார். பயப்படாதீங்க, தனியாக விட மாட்டார். சரிங்களாங்க? எலியாவுக்கு ஒரு உதவி செய்கிறதுக்கு அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருந்தார். அவர் பேர் எலிசா. எலியாவை ரொம்ப பிடிச்சி போச்சு. அவன் அப்பா மாதிரி வச்சுருந்தான். எப்பொழுதும் அவர் கூடயே தான் பேசுவான். அவன் அப்பாவாக தான் வச்சுருந்தான். 2 ராஜாக்கள் 2:12 எடுத்து படித்து பாருங்க. தகப்பனே தான் சொல்கிறான் நம்ம எலியாவை பார்த்துட்டு. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் தேவன் எலியாவை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டாரு. உயிரோடையே நான் அவனை பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னொன்னே எலியா சொன்னாங்க, நீ இங்கே இருந்துக்கோ, நீ வராத. முடியாது, ஏன்னா இவன் அப்பா ஸ்தானத்தில் வச்சுருக்கான், அவங்க பாஸை அவங்க அப்பா மாதிரி இவனை வச்சுருக்கான். இல்லை, நான் உங்களோட தான் வருவேன்னு. அப்போ எலியாவை ஒரு அக்கினி ரதமோ ஒரு அக்கினி குதிரையும் என்ன பண்ணிச்சுன்னா பிரிச்சிருச்சு. எலியாவையும் எலிசாவையும் பிரித்து அவங்க பாஸை சுழல் காற்றில் எடுத்துகிட்டு போயிடுச்சு எலியாவை. அப்போ எலிசா தனியாக ஆயிட்டான். எலிசாவுக்கு ரொம்ப கவலை. அவன் தான் அப்பா மாதிரி வச்சுருக்கான்ல. உடனே அழுகுறான், என் தகப்பனே என் தகப்பனேன்னு புலம்புறான். 2 ராஜாக்கள் 2:12. இத்தனை நாள் நான் எலியாவோட இருந்து பழகிட்டேன், நான் என்ன பண்ணுவேன்? ரொம்ப கவலைப்படுறான். அப்போது அவங்க எலியா இருக்காங்கள்ல, அப்பா மாதிரி நினச்ச அந்த எலியா மேலே போகும்போது, சுழல் காற்றில் போகும்போது ஒரு சால்வை கீழே விழுந்துருச்சு. அந்த சால்வை அவன் கையில் எடுத்துக்கிட்டான். ரொம்ப நேரமாக அழுது புலம்பிட்டான். அப்புறம் அவன் போக வேண்டிய டைம் ஆயிடுச்சு. அவனுடைய ஊருக்கு போகணும். அந்த ஒரு யோர்தான் ஆற்றை அவன் கடக்கணும். அப்போ என்ன பண்ணான்னா, அந்த சால்வையை எடுத்துட்டு
எலியாவின் தேவன் எங்கே அப்படின்னு அடித்தான். உடனே என்ன ஆச்சு, அந்த ஆறு பிரிஞ்சிருச்சு, 2ஆக பிரிஞ்சு இவனுக்கு வழி விட்டுச்சு. இவன் நடந்து போயிட்டான். அது வரைக்கும் புலம்பி நின்றவன் எலியாவுடைய தேவன் இருக்காரு, என் கூட இருப்பார், சகல நாட்களிலும் என் கூட இருப்பாருன்னு தைரியம் வந்துடுச்சு. உங்கள் கூட எப்பொழுதும் இருக்கக்கூடியவர் யார்? நம்ம இயேசு தான். சரிங்களா? அவர் சகல நாட்களிலும் உங்களோடு கூட இருப்பேன் என்று உங்களுக்கு சத்தியம் பண்ணுறாரு, உங்களுக்கு வாக்கு பண்ணி கொடுக்குறாரு. அதனால் கலங்காதீங்க. ஓகேங்களாங்க? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.